Hi, welcome to our YouTube channel Code with Shades. Python Padi da Parama சீரீஸ்ல இது ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹலோ ப்ரோ ப்ரோக்ராம், அதுக்கப்புறம் ஐடென்டிஃபைஸ்னா என்ன, வேரியபிள்ஸ்னா என்ன, டேட்டா டைப்ஸ்னா என்ன, அதுக்கப்புறம் வந்து ஆப்ரேட்டர்ஸ்னா என்ன, இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பைத்தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராம், ரெடிட் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. வேறு எந்தெந்த இடத்துல எந்தெந்த கம்பெனிஸ்லாம் மேஜராக பைத்தான் யூஸ் பண்ணுறாங்க, கூகுளில் யூஸ் பண்ணுறாங்க, யூடியூப்ல யூஸ் பண்ணுறாங்க, நெட்ஃப்ளிக்ஸில் யூஸ் பண்ணுறாங்க, என்எஸ்ஏல யூஸ் பண்ணுறாங்க, நாசால கூட யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துல யூஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி என்னென்ன அப்ளிகேஷனுக்காக யூஸ் பண்ணுறாங்க, இமேஜ் ப்ராசஸிங் யூஸ் பண்ணுறாங்க, robotics யூஸ் பண்ணுறாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் டீப் லேர்னிங் யூஸ் பண்ணுறாங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து ஹலோ ப்ரோ அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் போட போகிறோம். எல்லாரும் வந்து ஹலோ வேர்ல்டு தான் போடுவாங்க. நம்ம ஒரு சேஞ்சுக்கு ஹலோ ப்ரோ அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது பைச்சாம். இந்த பைச்சாம் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். உங்களுக்கு வந்து மொபைலில் தான் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, லேப்டாப் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி மொபைல்லே வீடியோ பார்த்துட்டு அந்த கோடெல்லாம் நீங்கள் மொபைலே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அடுத்த நியூக்கு போய்க்கலாம். ஹலோ ப்ரோ அப்படின்னு நேம் கொடுத்துக்கலாம். எப்படி நம்ம பிரிண்ட் பண்ணுறது பார்க்கலாம். பிரிண்ட் ஆஃப் ஹலோ ஹலோ ப்ரோய், அவ்வளோதான். இதே நீங்கள் வந்து C++ஆக இருந்தால் நீங்கள் நிறையா வாய்ட் மெயின் அப்படின்னு போட்டு நிறையா கோட் அடிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும். இதை இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். இவ்வளோ தான் பிரிண்ட் பண்ணுறது பைத்தானில். ஓகே, அடுத்து வந்து ஐடென்டிஃபையர்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஐடென்டிஃபையர்னா என்ன, உங்கள் பேர் சொல்லி கூப்பிட்றோம்ல, எல்லாருக்கும் ஒரு பேர் இருக்குல்ல. இந்த மாதிரி வந்து மைக்கேல் ஜாக்சன், லியோனல் மெஸ்ஸி, அந்த மாதிரி பேர் இருக்குல்ல, அதுதான் வந்து ஐடென்டிஃபையர். இப்போ பார்த்தீங்கன்னா பைத்தானில் பேர் எப்படி வைக்கணும் அப்படின்றதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. உங்கள் இஷ்டத்துக்குலாம் வந்து பேர்லாம் வைக்க முடியாது. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா A to Z ஸ்டார்ட் ஆகணும், இல்லை அப்படின்னா அண்டர்ஸ்கோரில் ஸ்டார்ட் ஆகலாம். நீங்கள் வைக்கிற பேர் வேரியபிளுக்கு வைக்கலாம், வைக்கிற பேராக இருக்கட்டும், கிளாஸுக்கு வைக்கிற பேராக இருக்கட்டும், மாடலுக்கு வைக்கிற பேராக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கிற பேராக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து A to Z ஸ்டார்ட் ஆகலாம், இல்லைனா அண்டர்ஸ்கோரில் ஸ்டார்ட் ஆகலாம். இது ரெண்டு தான். அது கேபிட்டல் A to Z இருக்கலாம், ஸ்மால் A to Z இருக்கலாம். நீங்கள் வந்து இந்த 1 2 3 ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இப்போ வந்து 1_ சம்திங் அந்த மாதிரி நேம்லாம் வைக்க முடியாது. பாருங்க, எக்ஸாம்பிள் 1 வந்து கரெக்டாக பேர் வைக்கிறது அப்படின்னு என்ன அப்படின்னா சாக்லேட்ஸ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, கண்டிப்பாக சாக்லேட்ஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். இது ஒரு கரெக்டான எக்ஸாம்பிள். 2 பிஸ்கட், இது கரெக்ட். இப்படி பேர் வைக்கக்கூடாது. இப்படியும் பேர்லாம் வைக்கக்கூடாது. ஓகே, பேர் வந்து நேமிங் கன்வென்ஷன் பார்த்தீங்கன்னா கிளாஸுக்கு கேபிட்டலில் ஸ்டார்ட் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து கிளாஸ் ஆஃப் குவிஸ் அப்படின்னு வைக்கணும்னு வச்சுங்க. Q வந்து கேப்சலில் போடுவோம். இது நேமிங் கன்வென்ஷன். ஸ்மாலில் தான் ஸ்மால் வைக்கலாம், ஆனால் கன்வென்ஷன் வந்து கேப்சல் தான் வைக்கணும். அப்போ தான் அது கிளாஸ் அப்படின்றத டக்குன்னு புரிஞ்சுக்க முடியும். இப்போ கிளாஸ்னா எப்படி இருக்கணும், அடுத்து வந்து ஃபங்க்ஷனாக எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரியான நேமிங் கன்வென்ஷன் அது. ஓகே, அதே மாதிரி இந்த அட்டு, ஹேஷு, இதெல்லாம் நீங்கள் வந்து நேம் வைக்க ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, பேர் வைக்கக்கூடாது. இதை வச்சு ஸ்டார்ட் பண்ணி, ஓகேவா. ஃபிலிப் அப்படிலாம் வைக்கக்கூடாது பேர். இதுதான் ஐடென்டிஃபையர். இப்போ வேரியபிள்ஸ்னா என்னென்னு பார்ப்போம். வேரியபிள்ஸ் அப்படின்றது என்னென்னா, நம்ம வந்து ஒரு 2 பேர் இருக்காங்க அப்படி சொல்லி வச்சுப்போம், ரமேஷ் சுரேஷ்னு. இப்போது ரமேஷ் கிட்ட ஒரு 5 ரூபா கொடுத்துக்கிறோம், நம்ம சுரேஷ் கிட்ட ஒரு 10 ரூபா கொடுத்து வச்சிருக்கோம். இப்போ வந்து நம்ம கடனாக கொடுத்துருக்கோம், இந்த 5 ரூபாவும் 10 ரூபாவும் எவ்வளோ கொடுத்துருக்கோன்றது நமக்கு ஞாபகம் இருக்காதுல்ல. அதனால் அவன் பேரை போட்டு லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம், அவ்வளோதான். ஒரு பேப்பரில் எடுத்து ரமேஷ் சுரேஷ் அப்படின்னு போட்டு 5 ரூபா 10 ரூபா அப்படின்னு பார்த்துக்கிறோம். இப்போ ஃபியூச்சரில் நான் மொத்தமாக எவ்வளோ கடன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ரமேஷ்க்கு எவ்வளோ கொடுத்துருக்கேன் ப்ளஸ் சுரேஷ்க்கு எவ்வளோ கொடுத்துருக்கேன் அப்படின்றத போட்டால் மொத்தமாக நான் 15 ரூபா கொடுத்துருக்கேன், கடன் கொடுத்துருக்கேன் அப்படின்றது தெரிஞ்சிடும். இந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர் இருக்கும், அதாவது ரொம்ப பெரிய பேராக இருக்கும், அதை நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு நேம் வச்சுப்போமே, ராஜராஜ குலோத்துங்க, அந்த மாதிரி வரும்ல, வடிவேல் பேர் வரும்ல 23 புலிகேசியில், அந்த மாதிரி வந்து பெரிய பேராக ஏதாவது இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாதுல்ல. அதுக்கு வந்து இந்த நேம் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் போட்டு அதை நம்ம வச்சுப்போம். திரும்ப ஒரு டைமும் வந்து அந்த நேம் வந்து நம்ம டைப் பண்ண தேவையில்ல. ராஜராஜ குலோத்துங்க, ராஜா மாத்தாண்டா அப்படின்றதுல நம்ம டைப் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் இந்த நேம் அப்படின்றத கொடுத்து நம்ம பிரிண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா போதும். நம்ம அந்த நேம்ன்றது வேறு ஏதோ ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மெயில் நம்ம பைத்தானில் ஆட்டோமேட் பண்ணுறோம் அப்படின்றப்ப நம்ம அந்த நேம் அப்படின்றத அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சில பேர் சொல்லுவாங்க,
இந்த ரமேஷ் அப்படின்றது ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க, அதில் 5 ஸ்டோர் பண்ணுவோம், சுரேஷ்ன்றதுல வந்து 10 வந்து ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆக்சுவலாக கிடையாது. இது எப்படி நடக்கும் அப்படின்னா, இந்த 5ன்ற வேல்யூவை அக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு வழி தான் ரமேஷ் அப்படின்றது. நீங்கள் வந்து ஒரு டைம் தான் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து அந்த 5+5 அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் திரும்ப திரும்ப நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா தான் நீங்கள் வந்து இதை ஒரு வேரியபிளாகவே ஸ்டோர் பண்ணணும், இல்லைனா ஸ்டோர் பண்ணாதீங்க, மெமரி தான் வேஸ்ட் ஆகும். இதுதான் வேரியபிள்ஸ். எக்ஸாம்பிளோட பார்ப்போம், ப்ரோக்ராமோட பார்ப்போம். இப்போ அதே மாதிரி ரமேஷ் அவன்கிட்ட நான் ஒரு 10 ரூபா 100 ரூபா கொடுத்துருக்கேன்னு வச்சுப்போம், சுரேஷ்ட ஒரு 200 ரூபா கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு டோட்டலாக எவ்வளோ கடன் கொடுத்துருக்கேன் அப்படின்றதுக்கு என்ன பண்ணணும், டோட்டல் ஈக்குவல் டு ரமேஷ்ட கொடுத்தது ப்ளஸ் சுரேஷ்ட கொடுத்தது. இப்போ நான் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கேன் டோட்டலாக அப்படின்னு பார்த்தோன்னா 300 ரூபா கடனாக கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரமேஷ் வந்து என்கிட்ட 100 ரூபா திரும்ப கொடுத்துட்டான். இப்போ வந்து நான் கடன் எவ்வளோ கொடுத்துருக்கேன்னு சொல்லி பார்க்குறேன். மறுபடி எனக்கு 100 ரூபா வர வேண்டியது வந்துருச்சு. ஆனால் அந்த சுரேஷ் பைய தரலனும். திரும்ப பிரிண்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 300 ஆயிடுச்சு, இப்போ 200 ஆயிடுச்சு. இந்த சுரேஷ் என்ன பண்ணுறான், நம்மகிட்ட இன்னும் ஒரு 200 ரூபா கடன் வாங்குறான். அப்போ நம்மள்ட்ட டோட்டலாக எவ்வளோ இருக்கும், வீடியோ பார்த்துருக்கேன் அப்படியே பாஸ் பண்ணி டக்குன்னு டோட்டல் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ₹400 கடன் கொடுத்துச்சு. நம்ம நிறைய ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுவோம், ஸ்ட்ரிங்கும் பார்த்துருவோம். சொன்ன மாதிரி நேம் அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி ராஜராஜ மார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க வேட்டையன் ராஜா அப்படின்னு பேர் வைப்போம். இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம், அவர் பேர் கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ராஜராஜ மார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க வேட்டையன் ராஜா அப்படின்னு வந்துச்சு. இதெல்லாம் மெமரியில் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த வேரியபிள் ரமேஷ் இருக்குல்ல, இது வந்து ஒரு இடத்துல போய் ஸ்டோர் ஆயிருக்கும், அதுக்கு ரமேஷ்னு பேர் வச்சிருக்கும். இது ஒரு இடத்துல ஸ்டோர் ஆயிருக்கும், அதுக்கு ரமேஷ் அப்படின்னு பேர் வச்சிருக்கும். ஓகேவா? இப்போ இந்த ரமேஷ்ன்றதை கூப்பிடும்போது இந்த 100 அப்படின்னு வரும், சுரேஷ்ன்றதை கூப்பிடும்போது 200ன்னு வரும். இப்போ நீங்கள் வந்து ரமேஷோட வேல்யூவே மாற்றலாம், சுரேஷோட வேல்யூவே மாற்றலாம். ரமேஷோட வேல்யூ 200 வச்சுக்கலாம், சுரேஷோட வேல்யூவை வந்து ஸ்ட்ரிங்காக கூட மாற்றலாம். நீங்கள் ஸ்ட்ரிங்னா இப்போ இந்த கேரக்டர் டைப் பண்ணுறதுனால பேர் அதுதான் ஸ்ட்ரிங்னு சொல்லுவாங்க. சுரேஷ் என் பேர் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்து ஃப்ளோட்டாக மாற்றலாம். சுரேஷ்ன்ற இடத்துல வந்து நீங்கள் 1999.5 அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். எல்லாத்தையும் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துருவோம். இப்போது லைனாக பிரிண்ட் பண்ணேன். 300 200 400 ராஜராஜ மார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க வேட்டையன் ராஜா 200 சுரேஷ் என் பேர் 1995 இது எல்லாமே வந்துச்சு. இதுதான் வேரியபிள்ஸ். இப்போ டேட்டா டைப்ஸ் என்னன்னு பார்ப்போம். இப்போ இந்த கோட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ரமேஷ் சுரேஷ் அப்படிலாம் பேர் வச்சிருக்காங்கல்ல, இது எல்லாமே என்ன வேல்யூ வச்சிருக்கு, 100 200 இருக்கு. இதெல்லாம் கடனா, கடனில் நம்ம எதில் சொல்லுவோம், நம்பரில் சொல்லுவோம். 9,000 கோடி கடன் வாங்கியிருக்கான், 8,000 கோடி கடன் வாங்கியிருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டீஜர் நம்பர்ஸ். அதே மாதிரி இந்த பேர் வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, ராஜராஜ மாத்தாண்டன்னு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கு. ஓகேவா? இதெல்லாம் வந்து இந்த நேம்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு கார் இருக்குது, அந்த காரோட மாடல் இருக்குது. இப்போ பிஎம்டபிள்யூவில் எக்ஸ்எம்னு ஒரு மாடல் இருக்குது. எக்ஸ்எம் அப்படின்ற மாடல் நம்ம என்னென்ன ஸ்டோர் பண்ணுவோம், அது ஒரு ஸ்ட்ரிங்கு. மாடல் ஈக்குவல் டு எக்ஸ்எம் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டோர் பண்ணுவோம், அது ஒரு ஸ்ட்ரிங். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பர்சன்டேஜஸ்லாம் வரும் பார்த்துருக்கீங்களா, 97.5% அப்படின்னு சொல்லி வரும். பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம், 99.5 அப்படின்னு வச்சுப்போம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெசிமல்ஸில் வர்றது, பாயிண்ட் வச்சு அதுக்கப்புறம் ஒரு வேல்யூ வரும். எக்ஸாம்பிளுக்கு இந்த டெம்பரேச்சர் சொல்லுவாங்கல்ல, செல்சியஸோ ஃபேரனைட்டோ, செல்சியஸ்னா 33 டிகிரி 0.5, ஃபேரனைட்னா 101.75, அவனுக்கு வந்து அவ்வளோ ஜோரம் அடிக்குது அப்படி சொல்லுவாங்கல்ல, அது எல்லாமே வந்து ஃப்ளோட். அந்த மாதிரி யூசேஜுக்கு வந்து ஃப்ளோட் யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் தான் பேசிக் டேட்டா டைப்ஸ். இது இந்த டைப் என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, டைப் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இன்பில்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. அது நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது என்னென்ன டைப் அப்படி சொல்லி வந்துடும். இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம்.
வந்துச்சா? இன்டீஜர் இன்டீஜர் இன்டீஜர், இதெல்லாம் இன்டீஜர். இந்த கடன் கொடுத்துருக்கிறதெல்லாம் இன்டீஜர். அடுத்து வந்து ஸ்ட்ரிங், எஸ்டிஆர்னா ஸ்ட்ரிங். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, அது வந்து இந்த மாடல். ஓகேவா? அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ஸ்ட்ரிங், அது ரமேஷ்ன்றது. அப்புறம் பர்சன்டேஜ் இருக்குது, அது லாஸ்ட்டாக ஃப்ளோட். பேசிக்காக இப்போ என்னென்ன டைப் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இன்டீஜர், ஃப்ளோட்டு, ஸ்ட்ரிங். இன்னொரு ஒரு டைப் இருக்குது, அதான் பூலியன். இந்த ஸோ இதெல்லாம் தான் வந்து டைப்ஸ். உங்களுக்கு இதையும் நான் பிரிண்ட் பண்ணி காமிச்சிடறேன். பூல், அதான் பூலியன், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இப்போ ஆப்ரேட்டர் என்னென்னு பார்ப்போம். நீங்கள் தேட்டரில் போய் உட்காடுறீங்க, ஆனால் படம் வரல, ஸ்க்ரீனில் வந்து விஜய் தெரில. அவரு ரெடியாக தான் இருக்காரு, நான் ரெடி தானே. ஆனால் வந்து ஆப்ரேட்டர் ரெடியாக இல்லை. ஆப்ரேட்டர் வந்து போட்டதுக்கப்புறம் தான் படம் வரும். அதாவது ஆப்ரேட்டரோட வேலை என்ன? முன்னாடிலாம் வந்து ரீல் வச்சு சுற்றிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து கார்டு வந்துச்சு, அதனால் கார்டை போட்டு ஆன் பண்ணுறது ஆப்ரேட்டரோட வேலை, மெஷினை ஆப்ரேட் பண்ணுறது ஆப்ரேட்டரோட வேலை. அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த ப்ளஸ்ஸு மைனஸு ஈக்குவலு டபுள் ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு இது எல்லாமே ஆப்ரேட்டர் தான். அது எல்லாமே இருந்தால் தான் நீங்கள் ஒரு ஆப்ரேஷனை பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு சுரேஷ் ரமேஷ்னே சொன்னோம்ல, சுரேஷ்ட 10 ரூபா இருக்குது, ரமேஷ்ட 20 ரூபா இருக்குது. உங்களுக்கு டோட்டலாக கடன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரியணும்னா என்ன பண்ண சொன்னேன், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும். ஆட் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம்? ப்ளஸ். இந்த ப்ளஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர். இது வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். இந்த ப்ளஸ் நீங்கள் போட்டிங்கன்னா தான் அங்கே டோட்டல் உங்களுக்கு கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. ஓகேவா? இந்த மாதிரி நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. இது வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸில் என்னென்ன இருக்குன்னா ப்ளஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து மைனஸு, டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், இது எல்லாமே இருக்குது. பார்த்தீங்கன்னா இது எல்லா ஆப்ரேஷனுமே நடந்துருச்சு. இது அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். அப்புறம் இந்த ஈக்குவல்ட்டுன்னு ஒன்று போகிறோம்ல, இந்த சுரேஷ் ஈக்குவல் டு 10 சொல்லிட்டு, இதுதான் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அதுக்கப்புறம் கண்டிஷன்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணுவோம். டபுள் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ போகிறோம்ங்க. இப்போ வந்து சுரேஷ் வச்சிருக்க காசும் ரமேஷ் வச்சிருக்க காசும் ஒன்றா இருந்தால் ஒன்று தான் அப்படின்னு பிரிண்ட் பண்ணு, இல்லைன்னா இல்லை அப்படின்னு பிரிண்ட் பண்ணும். இப்போ ஒன்றா என்ன, இல்லை இல்லை செக் பண்ணிடுவோம், இல்லையா ஈக்குவலாக இல்லை தானே அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு ஆப்ரேட்டர் இருக்கு. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போடுவோம், இப்போ அது இப்படி போட்டால நாட் ஈக்குவல் டு மாதிரி இது போல். இந்த இடத்துல என்ன வரும்? இல்லைன்னு வரும். இந்த இடத்துல என்ன வரணும்? ஆமாம் அப்படின்னு வரும். வருதா பார்ப்போமா? சின்டெக்ஸ் எரர் வந்துருச்சு. என்ன சின்டெக்ஸ் எரர்? கோட்ஸ் வரக்கூடாது, இதுதான் சின்டெக்ஸ் எரர். இல்லை அப்படி சொல்லி வந்துருச்சா? இப்போ சுரேஷோட காசும் வந்து ரமேஷோட காசும் வந்து ஈக்குவலாகி பார்ப்போம். இப்போ என்ன வருது பார்ப்போம். ஆமான்னு வந்துச்சு. இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. இப்போ இந்த ஆட் பண்ணோம்ல, இப்போ இந்த சுரேஷ்ட இருக்க காசை இன்னும் ஒரு 10 ரூபா நம்ம சேர்த்து கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணலான்னா சுரேஷ் ப்ளஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னாலே அது வந்து சுரேஷோட காசு இன்க்ரீஸ் ஆகும். இது என்ன அப்படின்னா, இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா சுரேஷ் ப்ளஸ் 10 அப்படின்றதுக்கு ஈக்குவல் இது. ஓகேவா? இப்போ நம்ம வந்து அதையும் செக் பண்ணி பார்த்துருவோம். 20 வந்துச்சு. ஏற்கனவே சுரேஷோட வேல்யூ எவ்வளோ இருந்துச்சு? 10ன்னு இருந்திருக்கும். அது வந்து இப்போ 20 வந்துச்சு. 10 20. இதே மாதிரி நீங்கள் சுரேஷ்டேருந்து 10 ரூபா வாங்கணும் அப்படின்னா, வாங்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ போட்டிங்கன்னா சுரேஷ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிங்கன்னா 10 ரூபா இருந்துச்சு. 10 ரூபா திரும்ப வாங்கினா 10 ரூபா கொடுத்துட்டான். ஆனாலும் இன்னும் நமக்கு 50 ரூபா தரணும். இதெல்லாம் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இப்போ கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர் பார்ப்போம். சுரேஷ்ட இருக்க காசை விட ரமேஷ் வாங்கின காசு அதிகமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவோம். ஒரு பூலியன் வேரியபிள் கூட போடுவோம், இல்லை எஃப் கண்டிஷன் கூட போடலாம். சுரேஷ் கிரேட்டர் தென் ரமேஷ் அப்படின்னா பிரிண்ட் சுரேஷ் கிட்ட அதிகமாக இருக்கு. இல்லை அப்படின்னா பிரிண்ட் ரமேஷ் கிட்ட தான் அதிகமாக இருக்கு அப்படின்னு போடுவோம். இன்னொரு கண்டிஷன் ஒன்று வரும், 2 பேர்ட்டு ஈக்குவலான அமௌண்ட் இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணலன்னா இங்கே ஒரு எலிஃப் போட்டு சுரேஷ் ஈக்குவல் டு ரமேஷ் ஒரே அளவு தான் வச்சிருக்காங்க. இப்போ வந்து பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ என்ன வரும்? நமக்கு ரமேஷ்ட தான் அதிகமாக இருக்குன்னு வரும். ரமேஷ்ட தான் அதிகமாக இருக்கு வந்துச்சு. இப்போ சுரேஷ்ட்டு 20 ரூபா போட்டோன்னா இவ்வளோ வருது பார்ப்போம். 2 பேரும் ஒரே அளவு தான் வச்சிருக்காங்க அப்படி சொல்லி வந்துச்சு. இப்போ சுரேஷ்ட அதிகமாக இருக்க மாதிரி போட்டு பார்ப்போம். சுரேஷ் கிட்ட தான் அதிகமாக இருக்குது.
இதுதான் கம்பேரிசன் ஆப்ரேட்டர். இப்போ வந்து சுரேஷ் ரமேஷ் ரெண்டு பேரும் ஒரே அளவு தான் கடன் வாங்கியிருக்காங்களா அப்படின்றத வேறு மாதிரி செக் பண்ணுவோம். சுரேஷ் இஸ் ரமேஷ், ரமேஷும் சுரேஷும் ஒன்றா கடன் ஒரே மாதிரி கடன் வாங்கியிருக்காங்களா பிரிண்ட் பண்ணோம்னா இப்போ ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா தப்பாக காட்டு நினைப்போம். ரெண்டு பேரும் 20 ரூபா தான் வாங்கியிருக்காங்க. அப்போ ரெண்டு பேருக்கும் வந்து இது ட்ரூடு காட்டும். இஸ் அப்படின்னா ட்ரூன்னு காமிக்குதா, இஸ் நாட் அப்படின்னு போடுவோம். இப்போ ஃபால்ஸ் காட்டணும், ஏன்னா ஒன்றா இருக்குது. ஃபால்ஸ் காமிச்சிச்சா, இது ஒரு ஆப்ரேட்டர், ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர். வடிவேல் சொல்லுவார்ல புலிகேசி படத்தில், ராஜகுல துந்துவை விட்டு விட்டாயா அப்படின்னு. அதை செக் பண்ணுறதுக்கு நம்மள்ட்ட ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது, மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் இருக்குது. இஃப் ராஜகுல துந்து இன் நேம் இல்லை, ராஜகுல துந்து இதில் இருக்கு இல்லை, இப்போ போடுவோம் ராஜகுல துந்து வந்து உள்ளத்துக்கு போடுவோம். அப்போ கரெக்டாக கரெக்டாக தான் பார்ப்போம். இருக்கு ஆனால் இல்லை. இது வந்து மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். இதெல்லாம் தான் ஆப்ரேட்டர்ஸ். சொல்லியிருந்தேன்ல எப்படி நீங்கள் வந்து மொபைல்லே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு 2-3 லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஐடி கீக்ஸ் ஃபார் கீக்ஸில் இருக்கும். பைத்தன் ஐடி அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். நீங்கள் பைத்தான் 3 பைத்தானோ போய் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். நீங்கள் கீழே ரன் பட்டன் இருக்கும். இதை நீங்கள் வந்து மொபைல்லே போட்டு பார்த்துக்கலாம். இதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்கை கொடுத்துறேன். இந்த வீடியோ அவ்வளோதான். கீழே டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள், அதில் ஆல் கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்களாக இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை. பைத்தான் படிடா பரமால அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். பாய்.